இன்றைக்கி நான் மிளகு குழம்பு தாங்க செய்ய போகிறேன். இந்த கிளைமேட்டுக்கு எல்லாருக்குமே த்ரோட் இன்ஸ்பெக்ஷனாக இருக்குது. கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான மிளகு குழம்பு செஞ்சு தட்டில் சுட சுட சாதத்தை போட்டு குழம்புல இருக்க சின்ன வெங்காயம் பூண்டோட ஒரு கரண்டி குழம்பை எடுத்து சாதத்தில் ஊற்றி சூடாக பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்பி திரும்பியே சாதம் போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செய்முறையை பார்க்கலாம். செய்முறையை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் அரிசி, 2 ஸ்பூன் மிளகு, 3 காஞ்ச மிளகாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. அரிசி, சீரகம், மிளகு எல்லாமே நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதும் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் கொரன்னு அரைச்சிட்டு திரும்பவும் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், 2 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கிட்டு பூண்டு 1 கைப்பிடியை தோல் நீக்கிட்டு அதோடு சேர்த்து வதக்குங்க. நல்லா வதங்கணும். வதங்கின உடனே 1 கொத்து கருவேப்பிலையை அதோடு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு வதக்குங்க. இப்போது பொடியாக கட் பண்ணி வச்ச 2 மீடியம் சைஸ் தக்காளியும் அதோடு சேர்த்து வதக்குங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூளையும் அதோடு சேர்த்து கலரி விட்டுட்டு 1 கப் தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுங்க. இதோட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு குழம்பு மசாலாவை குழம்புல சேர்த்து நல்லா கலக்கி விட்டு திரும்பியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்குங்க. புளி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிச்சினாவே நமக்கு மிளகு குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நல்லா கொதிக்குது பாருங்கள். மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சி. ஹெல்த்தியான இந்த மிளகு குழம்பு இந்த கிளைமேட்டுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா கிளைமேட்டுக்குமே உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். சாதம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப சாதம் வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.